ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஆர்கே பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் தட்டு போட்டுருந்துச்சு. கொஞ்சம் வேலி மாதிரி அப்படியே போகணும், நாயெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சாவ ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே தேனி தட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பில்லு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, காட்டில் கிளியராக இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட பில்லு முளைச்சி கிடக்குது. அதனால் வந்து நம்மளது வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குங்க காடு. அதனால் வந்து ஓரமாக அப்படியே தட்டு போட்டிருந்துங்க. நாயெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு வெள்ளாமெல்லாம் போட்டு மெரிச்சு குழப்பி விளாண்டு போடுதுன்னு சொல்லிட்டு. அதனால் பாருங்கள், இப்போ மதியானத்துலேருந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. கொத்தி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இந்த பாருங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கட்டெல்லாம் செத்து போச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ வந்து 2 சைடும் பதிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மதியானத்துலேருந்து இந்த வேலையே சரியாக போயிடுச்சு. பாருங்கள், அது வந்து மோட்ரு எடுத்து விட்டால் வாய்க்கால் இல்லை. அதனால் நம்ம தென்னஞ்சாடி விடுற பேரல்லேருந்தே இப்போ தண்ணி வந்துட்டு இருக்குது. பாருங்கள், பேரில் கிணறுக்கே வச்சுருக்குது. அதுலேருந்து இப்போ வந்து தண்ணி போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அப்படியே இப்போ தான் தண்ணி போயிட்டுருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டு பதிக்கலாம். தேனி தட்டு மாட்டுக்கு ரொம்ப மனுஷங்கட ஒரு வேலை சும்மா இருந்துடலாம் சாப்பாடு இல்லாமல். ஆனால் வந்து மாட்டுக்கு வந்து அப்படி விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எக்காரணத்து கொண்டும் அது வந்து நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்குது. மாடு வருவாங்க தட்டு போடுவாங்கன்ட்டு. அதனால் தட்டு போடுறதுக்காக இது ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஓரளவுக்கு நல்லா பாஞ்ச பின்னாடி பாருங்கள், இது வந்து இந்த பொட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி துளிர் மாதிரி அப்படியே இருக்கும். இது வந்து 2 அல்லையிலையும் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு பக்கம் மண்ணு பக்கம் போயிடும். இப்படி வச்சு அப்படியே பதிச்சோம்னா அது வந்து 2 சைடும் வெளியே வந்துடும். இப்படி போட்டோம்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு இது வந்து ஒன்று அடியில் போயிட்டு வரவே வராது. அதனால் இப்படி சைடாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சு அப்படியே இப்படி சைடில் உள்ளுக்குள்ளார அப்படி பதிக்கணும். அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் துளிர். அதை இப்படி வச்சு கரெக்டாக 2 அல்லையிலையும் அப்படியே வர மாதிரி அப்படி பதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டை இன்னும் நல்லா மண் ஊறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் தட்டு போடுறோம் 2 சைடும். அது நல்லா துளுத்து வரும், எல்லா முளைப்பும் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாய சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.